Hi everyone, welcome to my channel Max with Kalai. Standard 12, exercise 2.8 length, question number 9. If z equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin when theta is equal to pi by 3, theta is equal to 2 pi by 3 and theta is equal to 3 pi by 2. So, ஒரு complex number நம்மளுக்கு இங்க mention பண்ணிருக்காங்க 2 minus 2i is a complex number. இந்த complex number we are rotating in the counterclockwise direction. Okay வா? See for example, இப்போ இந்த complex number 2 minus 2i 2, minus 2 இதனுடைய coordinate அப்படின்னா that is 2, minus 2. So it will be here. இப்போ இங்கே தான் நம்மளுக்கு complex number இருக்கு அப்படின்னா இந்த complex number we are rotating counterclockwise directions. இப்படி rotate பண்ணிட்டு வரோம் through an angle of pi by 3. ஸோ இங்கேருந்து ஒரு 60 டிகிரியில் நம்ம எடுத்து அதை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த பொசிஷனில் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி 2 pi by 3க்கு ரொட்டேட் பண்ணும்போது இட் வில் ரொட்டேட் லைக் திஸ், இது கொஞ்சம் தள்ளி வரும். அதே மாதிரி 3 pi by 2க்கு 3 into 90 degree, that is 270 degree இந்த பாயிண்ட்டை ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும், இது எல்லாத்தையும் 1 by 1 we are going to see. இப்போது தியரட்டிக்கலாக இந்த சம்மை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, the complex number z e power I theta is the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin. So ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை zங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை through an angle theta radian counter clockwise நம்ம rotate பண்ணுறோம் about origin. இந்த ஆரிஜின்லேருந்து தானே நம்ம rotate பண்ணோம், about origin நம்ம rotate பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா z e power I theta அப்படின்னு மாறும். அதாவது நம்மளுக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை e power I theta, தீட்டாங்கிறது நம்மளுக்கு என்ன ரேடியன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது, இதை ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் அந்த ரிசல்ட். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் e power I into நம்மளுக்கு கொடுத்த அந்த ஆங்கிளையும் மல்டிப்ளை பண்ணால் வருது தான் when a complex number is rotated in the counterclockwise direction about the origin அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். இது e power I thetaங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. e power I theta can be expressed in the polar representation as cos theta plus I sin theta. அதுதான் e power I thetaவோட கரஸ்பாண்டிங் ஃபார்மேட்டு. ஓகேவா, cos theta plus I sin theta அப்படின்னு இதை எழுதிக்கலாம். அப்போது அது cos theta plus I sin theta ஃபார்மில் எழுதும்போது இந்த zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம போலார் ரெப்ரசன்டேஷனுக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்கிற z வந்து 2 minus 2i. ஃபஸ்ட்டு இந்த 2 minus 2iங்கிறத போலார் ரெப்ரசன்டேஷனுக்கு மாற்றிக்கலாம். r into cos theta plus I sin theta ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை e power I theta அப்படிங்கிறதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதில் தீட்டாங்கிறது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு pi by 3, செகண்ட் சப்டிவிஷனுக்கு 2 pi by 3, தேர்ட் சப்டிவிஷனுக்கு 3 pi by 2ன்னு எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு z is nothing but நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2 minus 2i. போலார் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா அது r into cos theta plus I sin theta. இதுதான் போலார் ரெப்ரசன்டேஷன். இதில் நம்ம r கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரோட ஃபார்முலா இது மாடுலஸ் வேல்யூ இல்லையா, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் எக்ஸ் 2 ஸ்கொயர், ஒய்ங்கிறது -2, ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், அதுவும் 4. root of 8, root 8 அப்படிங்கிறது it can be written as 4 into 2, 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2 வரும், 2 into root 2. இதுதான் நம்மளோட r வேல்யூ. இப்போ r வேல்யூ கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan inverse of imaginary part by real part. இமேஜினரி tan inverse of y by x, இதுதான் ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப்னு வரணும், பிகாஸ் நெகட்டிவ் சைன் இருந்தால் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ தட் இஸ் tan inverse of மாடுலஸ் ஆஃப் y வந்து -2 by x ஓட வேல்யூ -2. ஓகேவா. ஸோ தட் இஸ் tan inverse of 2 கேன்சல் பண்ணால் இட் வில் பிகம் 1 -1, பட் மாடுலஸ் இருக்கனால திஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse 1 ஆகும். tan inverse 1 அப்படின்னா theta is equal to pi by 4 அப்படின்னு you will get. தீட்டாவோட ஆன்சர் pi by 4ன்னு வந்துருச்சு. tan 45ஓட ஆன்சர் தான் 1 இல்லையா. ஸோ அதுவும் முடிச்சாச்சு. இப்போ தீட்டா தெரிஞ்சாச்சு, ஆர் தெரிஞ்சாச்சு, யூ கேன் ரீப்ளேஸ் இட் இன் திஸ். ஆனால் நம்ம இந்த தீட்டாவோட வேல்யூ எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த குவாட்ரண்ட்டை செக் பண்ணணும். இப்போ நான் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இட் லைஸ் இந்த 4th குவாட்ரண்ட்டு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த இசட்டுங்கிற பாயிண்ட் வந்து இட் லைஸ் இந்த 4th குவாட்ரண்ட்டு. 4th குவாட்ரண்ட்டில் வரும்போது அந்த தீட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணோம். இது நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸில் பார்த்தாச்சு. அப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு pi by 4ன்னு வந்திருக்கு. ஆனால் அதோட ரெப்ரசன்டேஷன் வந்து மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்கணும் 4th குவாட்ரண்ட்டுங்கனால. இப்போ நம்ம இதை -pi by 4ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா. இதுதான் நம்மளோட ஆர்குமெண்ட் ஆன்சர். ஸோ z கேன் பி ரிட்டன் as ஆருக்கு பதிலாக 2 root 2 போட்டுக்கலாம் இன்ட்டு cos ஆஃப் -pi by 4 ப்ளஸ் I sin ஆஃப் -pi by 4.
இதுதான் போலார் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் theta is rotated through an angle of, அதாவது the complex point is rotated through an angle of pi by 3 in the counter clockwise direction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீட்டாவோட ஆன்சர் pi by 3 அப்படின்னு we are going to take first. ஃபார்மேட் என்ன சொன்ன ஃபார்முலா வந்து z e power I theta அப்படின்னு கொண்டு வரணும். z ஓட ஆன்சர் 2 root 2 into cos of minus pi by 4 plus I sin of minus pi by 4. இதுதான் நம்மளோட z ஓட corresponding polar form. e power I theta அப்படின்னா அது வந்து e power I, theta is nothing but pi by 3. theta க்கு பதிலா pi by 3. So this is equal to 2 root 2 cos minus pi by 4 plus I sin of minus pi by 4 into e power I theta அப்படிங்கிறது வந்து cos theta plus I sin theta இல்லையா. ஸோ அது வந்து cos pi by 3 plus I sin pi by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 2 root 2 இன்ட்டு இந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸ் pi by 4, இந்த டேர்ம் வந்து pi by 3, ரெண்டத்தையும் ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் I sin ஆஃப் மைனஸ் pi by 4 ப்ளஸ் pi by 3. இப்போது மைனஸ் pi by 4 ப்ளஸ் pi by 3 ஆன்சர் எழுதிட்டோம்னா முடிஞ்சுது. ஸோ இது cos ஆஃப் 4 3s are 12. திஸ் இஸ் மைனஸ் 3 pi ப்ளஸ் 4 pi ப்ளஸ் I sin ஆஃப், இதுவும் அதே டேர்ம் தான், மைனஸ் 3 pi ப்ளஸ் 4 pi by 12. தட் இஸ் ஈக்குவல் டு 2 root 2 இன்ட்டு cos ஆஃப் 4 pi minus 3 pi அப்படின்னா which is pi by 12 plus I sin of pi by 12. இதுதான் when the complex number z is rotated through an angle of pi by 3 in the counter clockwise direction through an origin. அதாவது z e power I theta ஓட corresponding answer is this. Second subdivision, when theta is equal to 2 pi by 3. ஸோ இப்போ தீட்டாக்கு பதிலாக 2 pi by 3 போடலாம். z e power I 2 pi by 3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இசட்டோட கரஸ்பாண்டிங் போலார் ரெப்ரசன்டேஷன் இங்கே எழுதியாச்சு. அண்ட் காஸ் 2 pi by 3 ப்ளஸ் I sin 2 pi by 3ங்கிறது e power I 2 pi by 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 root 2 இன்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா ஆர்குமெண்ட்ஸை ஆட் பண்ணுவோம் இல்லையா. மைனஸ் pi by 4 ப்ளஸ் 2 pi by 3 ப்ளஸ் I sin ஆஃப் மைனஸ் pi by 4 ப்ளஸ் 2 pi by 3 which is equal to 2 root 2 into cos of 4 3s are 12. So this is minus 3 pi plus 8 pi plus I sin of same thing minus 3 pi plus 8 pi divided by 12. That is equal to 2 root 2 into cos 8 minus 3 which is 5 pi by 12 plus I sin of 5 pi by 12 is the answer for this. Z e power I 2 pi by 3 ஓட corresponding answer is this. So part 2 is completed. Third subdivisionல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற theta அப்படிங்கிறது 3 pi by 2. Okay. So Z e power I 3 pi by 2 ஓட வேல்யூ தான் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், which is 2 root 2 into cos of minus pi by 4 plus I sin of minus pi by 4. இது Z ஓட polar representation and e power I theta வை cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2 னு we can write. So combining this 2 root 2 into cos of minus pi by 4 plus 3 pi by 2 அப்படின்னு எழுதிக்கலாம் plus I sin of minus pi by 4 plus 3 pi by 2. ஓகேவா? Which is equal to 2 root 2 into cos of LCM 4 2s are 8. That is minus 2 pi plus 4 3s are 12 pi. Same thing இங்கேயும் நம்மளுக்கு வரும் minus plus I sin into minus 2 pi plus 12 pi divided by 8 அப்படின்னு மாற்றிடலாம், which is equal to 2 root 2 into cos of 12 pi minus 2 pi அப்படின்னா அது 10 pi by 8 plus I sin of 10 pi by 8. We can simplify this. 2 5s are 10, 2 4s are, so same thing here also 5 by 4 which is 2 root 2 into cos 5 pi by 4 plus I sin 5 pi by 4 is the corresponding answer for Z e power I 3 pi by 2. Thank you.